புரட்சி பாரத கட்சியின் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தின விழாவினை சீரோடும் சிறப்போடும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுர நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விழாவிற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கே ஸ்ரீதர் அவர்களை, விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இளம் புரட்சியாளர் வழக்கறிஞர்களின் வாழ்வியல் வழிகாட்டி டாக்டர் பூஎம் ஜெகன்மூர்த்தி அவர்களை, விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் சைமன் பாபு அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பரமையன் அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வங்கலூர் சரவணன் அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான்சன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வி.கே. இளங்கோவன் அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவராமன் அவர்களை, வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவர்த்தன் அவர்களை மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய மாநில பொறுப்பாளர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை, ஒன்றிய பொறுப்பாளர்களை, நகர பொறுப்பாளர்களை மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற பொறுப்பாளர்களை, நான் என்னாலும் போட்டி வணங்கக்கூடிய பூவையாரின் உடன்பிறப்புகளை, என் உயிர் மூச்சாய் சுவாசித்துக் கொண்டிருக்கும் என் சுவாச புரட்சி பாரத சிங்க கூட்டங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நாள் நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு தினத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் நம் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் அணி ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக என்னுடைய சார்பாக பெரும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இந்திய நாட்டிற்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இந்த மக்கள் வாழ்வதற்கு பல விதிகள் தேவைப்பட்டது. சுதந்திரம் கிடைத்தது என்பதனால் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட முடியாது. ஆகவே விதிகள் தேவை. அந்த விதிகளை வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு சட்ட வரைவு குழு அமைக்கப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 29 அந்த குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவினுடைய தலைவராக அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். மொத்தம் இந்த குழுவிலே 7 பேர். அந்த 7 பேரில் அம்பேத்கர் தான் இந்த சட்ட வரைவு குழுவின் தலைவர். பிறகு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, என் மாதவராவ், கே முன்சி, சையது முகமது சாதுல்லா என்று இந்த 6 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். சகோதரர், இந்த பேரளவில் இவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் தவிர இவர்களால் எந்த பயனும் இல்லை அம்பேத்கர். என்னென்று சொன்னால், அவரவர் வேலையின் காரணமாக சிலர் சென்று விட்டார்கள், ஒருவர் இறந்து விட்டார். இப்படி அவர்கள் யாரும் அம்பேத்கருக்கு ஒரு சின்ன துருப்பு கூட இருந்து போடல. ஆக தன்னம் தனியாக தனி ஒரு மனிதனாக இருந்து அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்படவில்லை. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற நேருவை சட்ட வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்படவில்லை. ஆனால் அம்பேத்கர் அவர்களை சட்ட வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால் அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் என்பது மட்டுமல்ல, அந்த அளவிற்கு அவர் அறிவும் திறமை கொண்ட மாபெரும் அறிஞர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள். ஆகவேதான் சட்ட வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். சகோதரர்களே, பள்ளிக்கூடத்திலே அம்பேத்கர் அவர்கள் கீழ்சாதி என்பதற்காக அவரை உட்காரக்கூடாது என்று விரட்டி அடித்தார்கள். பள்ளிக்கூட வாசலிலே கோணி பையோடு தண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பள்ளிக்கூட வாசலில் கோணி பையோடு நின்று கொண்டிருந்த அந்த சிறுவன்தான் பின்னாளில் நாடாளுமன்றத்தின் நட்டாணை மண்டபத்தின் வாசலிலே அரசியல் சாசனத்தோடு நின்று கொண்டிருந்தார். சமூகம் எந்த சமூகம் அவரை விரட்டி அடித்ததோ அதே சமூகம் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்ற நிகழ்ச்சி இந்த உலகமே பார்த்து வியந்தது. சகோதரர்,
இந்த புத்தகம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் 251 பக்கங்களை கொண்ட புத்தகம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 3 முறை விவாதம் செய்தார்கள். 299 பேர் கொண்ட நிர்ணய சபையிலே 3 முறை விவாதம் செய்யப்பட்டது. 1948 நவம்பர் 4ஆம் தேதி முதல் முறை விவாதம் செய்யப்பட்டது. 1948 நவம்பர் 15ஆம் தேதி 2வது முறை விவாதம் செய்யப்பட்டது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி 3வது முறையாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படி 3 முறை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட பிறகு மக்களுடைய வாசிப்புக்கும் விடப்பட்டது இந்த புத்தகம். அதற்கு பிறகு பல திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். எல்லா மக்களும் சேர்ந்து பல திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த நிர்ணய சபையில் இருந்தவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். எப்படி 7653 திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியாக 2473 திருத்தங்களோடு இந்த புத்தகம் நிறைவடைந்தது சகோதரர்கள். 22 பகுதிகளையும் 395 விதிகளையும் 8 அட்டவணைகளும் கொண்டு உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்தை 284 பேர் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நவம்பர் 26 தினத்தை தான் இன்று நாம் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எழுதியிருப்பது என்ன? preamble with the people of India having solemnly resolved to constitute India into a sovereign social secular democratic republic and to secure to all its citizens. இந்தியாவை இந்திய மக்களாகிய நாம் எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இது இறையாண்மை மிக்க நாடு, இது மக்களாட்சி நாடு, இது குடியரசு நாடு, இது மதசார்பற்ற நாடு, இது சமதர்ம நாடு என்று பதிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கின்றது. ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, எல்லா மக்களுக்குமான சமநீதி, பொருளாதாரத்தில் நீதி, அரசியலில் நீதி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெடர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சுதந்திரம் வேண்டும், சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. இவை அத்தனையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் எழுதப்பட்டிருக்கின்றது. நான் கேட்கின்றேன், இவை அத்தனையும் இந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எழுதிய சட்டம் எழுதியவாறு வேறு புத்தகமாகவே இருக்கின்றது சகோதரர்களே. இது நடைமுறையில் இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் கூட நம்மளால தெருவில் நடக்க முடியல. இது நடைமுறையில் இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் கூட நம்மளால கோவிலுக்குள்ள போக முடியல, பொது இடங்கள்ல உட்கார முடியல, செருப்பு போட்டு நடக்க முடியல. இருக்க இடம் இல்லைங்க. இடம் இருந்தா பட்டாயிரம், பட்டாயிரம் வீடு கட்ட முடியல. அதை விட கொடுமை செத்தா புதைப்பதற்கு சுடுகாடு இல்லைங்க. சுடுகாடு இருந்தா வழியில நமக்கு போவதற்கு தடை. நான் கேட்கின்றேன், இந்திய சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்கின்றோமா? சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்கின்றோமா? கொஞ்சம் நெஞ்சம் நம்மை காப்பாற்றுவதை இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். இந்த சட்டமே இல்லை என்று சொன்னால் நம்மை குடிதோண்டி புதைத்து விடுவார்கள் சகோதரர்களே. இந்த சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். ஏன் காப்பாற்ற வேண்டும்? நம்முடைய தலைமுறைக்காக இந்த சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு ஆண்டை அடிமை சமுதாயத்தை நிறுவி விடுவார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் மீண்டும் ஒரு ஆண்டை அடிமை சமுதாயத்தை நிறுவதற்கு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரனே. ஆகவே ஒரு இஸ்லாமியன் எப்படி குர்ஆனை பாதுகாக்கின்றார்கள், ஒரு கிறிஸ்தவர் எப்படி பைபிளை பாதுகாக்கின்றார்கள், அதே போன்று பட்டியலை சார்ந்த நாம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சகோதரனே. நம்முடைய கட்சியினுடைய நிறுவனத்தை மூர்த்தியாளர் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை ஏன் உருவாக்கினார்? எதற்காக உருவாக்கினார்? இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டம் தேவை. அப்போ இந்த சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் சகோதரர். மூர்த்தியாரின் பூவை, மூர்த்தியாரின் தம்பிகளாகிய நமக்கு தான் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்.